அரசியல் தலைமைகளின் சுகபோக வாழ்க்கையை அம்பலப்படுத்த தயாராகும் அனுர. கடந்த காலங்களில் பொருளாதார பாதிப்பினை நாட்டு மக்கள் எதிர்கொண்ட போது முன்னாள் ஜனாதிபதிகள் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் தமது வாழ்க்கையை வாழ்ந்த விதத்தை மக்களுக்கு வெளிப்படுத்தப் போவதாக தேசிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினர் லால்காந்த தெரிவித்துள்ளார். இதற்கமைய ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகள் பயன்படுத்தும் உத்தியோகபூர்வ இல்லங்களை பொதுமக்கள் பார்வையிட அனுமதிப்பது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக லால்காந்த சுட்டிக்காட்டியுள்ளார். கண்டி அட்டினுவரவையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்தார். வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்க திகதி அறிவிப்பு. எதிர்வரும் பொது தேர்தலை முன்னிட்டு வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகளுக்கான திகதி குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் வைத்து தபால் மா அதிபர் ராஜித ரணசிங்க குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதன் பிரகாரம் எதிர்வரும் 27ஆம் தேதி பொது தேர்தலுக்கான வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்க பணியை முன்னெடுக்க தபால் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. 13ஆம் திருத்தம் முழுமையாக நடைமுறைக்கு ஜனாதிபதியிடம் இந்திய வெளிவிவகார அமைச்சர் வலியுறுத்தல். மாகாண சபைகளுக்கான தேர்தலை விரைவில் நடத்துவது அரசமைப்பின் 13ஆம் சீர்திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த உதவும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். நேற்றைய தினம் இலங்கை வந்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து பேசிய போதே இந்த விடயத்தை கூறினார். பாடசாலையில் கிரிக்கெட் விளையாடும் போது நடந்த துயர சம்பவம். கோட்டகலே கேம்பிரிட்ஜ் பாடசாலையில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த மாணவன் ஒருவன் பந்தை பிடியெடுக்க முற்பட்ட போது வழிக்கு விழுந்து பாடசாலை கட்டிடத்தில் மோதியதில் தலைப்பகுதியில் காயம் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார். மேற்படி கல்லூரியில் உயர்தரத்தில் கல்வி பயிலும் தலவாக்கலே கிரேட் வெஸ்டர்ன் தோட்டத்தை சேர்ந்த மாணவனை இவ்வாறு உயிரிழந்தார். குறித்த மாணவன் நேற்றைய தினம் பாடசாலை இடைவேளை நேரத்தில் சக மாணவர்களுடன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்துள்ளார். இதன்போது பந்தை பிடியெடுக்க எடுப்பதற்காக ஓடிய குறித்த மாணவன் கால் தடுக்கி விழுந்துள்ளார். இதனால் அவரின் தலைப்பகுதி பாடசாலை கட்டடம் ஒன்றில் சுவரில் மோதியுள்ளது. இதனால் அவரின் தலைப்பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டு மரணமடைந்துள்ளார். ஹவுதி இலக்குகள் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல். ஏமனின் பல பகுதிகளில் ஹவுதி இலக்குகள் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஏமன் வான்பரப்பில் பறந்து கொண்டிருந்த அமெரிக்க ராணுவ ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் ஆதரவு கிளர்ச்சி குழு கூறியதை அடுத்து குறித்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஏமனின் பல பகுதிகளில் ஹவுதி இலக்குகள் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல்கள் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் அவதூறு. சமூக வலைதளங்களில் தன்னை பற்றி பரப்பப்படும் அவதூறு பிரச்சாரங்களுக்கு எதிராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் காவல் நிலையத்தில் முறைப்பாடொன்றை செய்துள்ளார். ஸ்ரீதரன் மதுபானசாலை உரிமங்களை பெற்றுக்கொண்டதாக முகநூல் மற்றும் டிக்டாக் போன்ற சமூக வலைதளங்களில் அவதூறான செய்திகள் வலம் வந்தன. இவ்வாறான அவதூறுகள் தொடர்ச்சியாக பரப்பப்பட்டு வந்த நிலையில் அவதூறு பரப்பிய நபர்களுக்கு எதிராக கிளிநொச்சி காவல்துறையிலும் ஒட்டு சுட்டான் சைபர் கிரைம் பிரிவிலும் கொழும்பு சைபர் கிரைம் தலைமையகத்திலும் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அனுரகுமார கூறியதை எப்போதும் நிறைவேற்றுவார். கேள்வி எழுப்பியுள்ள சரத் வீரசேகர. ஊழல் கோப்புகள் தொடர்பில் விசாரணை நடத்தவும் பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கவும் இந்த அரசாங்கம் எப்போது நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர குறிப்பிட்டார். பொதுஜன பெரமுன கட்சியின் பத்திரமுலையில் அமைந்துள்ள தலைமையகத்தில் நேற்று மாலை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்தார். மேலும் இந்நாட்டின் பெரும்பாலான அரசியல்வாதிகளின் ஊழல் கோப்புகள் தன்வசம் இருப்பதாக சில மாதங்களுக்கு முன்னர் அனுரகுமார திசாநாயக்க பொதுக்கூட்டங்களில் உரையாற்றும் போது தெரிவித்தார் எனவும் அவர் குறிப்பிட்டார். ஊழல் கோப்புகள் தொடர்பில் அனுரவிடம் கேள்வி எழுப்பிய முன்னாள் எம்பி. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சில மாதங்களுக்கு முன்னர் தம்வசம் இருப்பதாக தெரிவித்த ஊழல் கோப்புகள் எங்கே என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர கேள்வி எழுப்பியுள்ளார். பொதுஜன பெரமுன கட்சியின் பத்திரமுலையில் அமைந்துள்ள தலைமையகத்தில் நேற்று மாலை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இந்த கேள்வியை முன்வைத்துள்ளார். அந்த நேரம் அவர் இந்நாட்டின் ஜனாதிபதியாக உள்ளார். தனது அதிகாரத்தை பயன்படுத்தி குறித்த ஊழல் கோப்புகள் குறித்த விசாரணைக்கு அவர் உத்தரவிட முடியும். ஆனால் அவர் இதுவரை அப்படி உத்தரவிடவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். அச்சுறுத்தல் சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் அதிகாரிகளுக்கு இடமாற்றம். நுவரெலியா நகரில் அமைந்துள்ள உணவகம் ஒன்றின் உரிமையாளருக்கு அச்சுறுத்தல் விடுத்த சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் அதிகாரி ஒருவர் தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார்.
நுவரெலியா மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அலுவலகத்தில் தனிப்பட்ட உதவியாளராக செயல்படும் பிரதான இன்ஸ்பெக்டர் தர அதிகாரி ஒருவரை இவ்வாறு நுவரெலியாவிலிருந்து கண்டி பிரதேசத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கடந்த 3ஆம் திகதி இரவு குறித்த இன்ஸ்பெக்டர் தனக்கு கப்பம் தர மறுத்த உணவக உரிமையாளர் ஒருவரை நேரில் சென்று மிரட்டியுள்ளதுடன் சிங்களவர்களை மலடாக்கும் உணவு வகைகளை விற்பனை செய்வதாக கூறி உணவக உரிமையாளருக்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ளதுடன் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தியுள்ளார். யாழில் நேருக்கு நேர் மோதிய மோட்டார் சைக்கிள் விபத்து. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன் பற்று பகுதியில் இன்று மாலை 6 மணி அளவில் விபத்து சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. மாமுனையிலிருந்து தலையாடி நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிளும் செம்பியன் பற்று கடற்கரை வீதியிலிருந்து பயணித்த மோட்டார் சைக்கிளும் செம்பியன் பற்று வடக்கு நாட்சந்தியில் ஒன்றுடன் ஒன்று மோதி குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது காயமடைந்தவர்களை அயலவர்கள் மீட்டு மருதங்கேணி வைத்தியசாலையில் அனுமதித்ததுடன் அவர்கள் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக மந்திகை ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மருதங்கனி போக்குவரத்து போலீசார் விபத்து இடம்பெற்ற பகுதியை பார்வையிட்டதுடன் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முப்படைகளின் அணிகளுடன் ஜனாதிபதி விசேட சந்திப்பு. நாட்டின் பாதுகாப்பு படைகளின் பிரதானிகள் சம்பிரதாய பூர்வமாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடியதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சந்திப்பானது நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி ஊடக பிரிவு அது தொடர்பான செய்திக்குறிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி பாதுகாப்பு பதவி நிலை பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா, இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விக்ரம் லியனகே, விமானப்பட தளபதி ஏஆர் மார்ஷல் உதயனி ராஜபக்ச மற்றும் கடற்படை தளபதி வாஸ்ட் அட்மிரல் பிரியந்த பெரேரா ஆகியோர் ஜனாதிபதியை சந்தித்து சிநேகபூர்வமாக கலந்துரையாடினர். அனுரகுமார திசநாயக்க நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொண்ட பின்னர் பாதுகாப்பு படைகளின் பிரதானிகளுடன் உத்தியோகபூர்வ சந்திப்பொன்றை மேற்கொண்ட முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும்.